நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளில் அடுத்து சக்தியின் தேடலில் ஒழுவில் துறைமுக நிர்மாணத்திற்காக பொதுமக்களின் காணிகள் 2008ஆம் ஆண்டு சுவீகரிக்கப்பட்டன. இந்த காணிகள் துறைமுக அதிகார சபையினால் வெளியிடப்பட்ட இந்த வர்த்தமானி அறிவித்தலுக்கு அமையவே கையகப்படுத்தப்பட்டன. 46 பேருக்கு சொந்தமான சுமார் 72 ஏக்கர் காணிகள் இவ்வாறு சுவீகரிக்கப்பட்டுள்ளன. இவற்றில் 32 பேருடைய காணிகளுக்கான பெறுமதிகளை அரச பெறுமதி மதிப்பீட்டு திணைக்களம் மதிப்பீடு செய்துள்ளது. மிகுதி 14 பேருடைய காணிகளுக்கான மதிப்பீடுகள் இதுவரையில் மேற்கொள்ளப்படவில்லை. இந்த நிலையில் சுவீகரிக்கப்பட்ட காணிகளுக்கான அரச தொகை மதிப்பீடு அதிகமானது என தெரிவித்து காணிகளுக்கான இழப்பீட்டு பணத்தினை வழங்காமல் 5 வருடங்களாக துறைமுகங்கள் அதிகார சபை இழுத்தடிப்பு செய்துள்ளது. இந்த நிலையில் 2013ஆம் ஆண்டு காணி அமைச்சின் செயலாளரினால் இந்த விடயம் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது. இதற்கிணங்க 2 கட்டங்களின் கீழ் காணிகளை இழந்தவர்களுக்கான நட்டீடு வழங்க ஜனாதிபதி பணிப்புரை வழங்கினார். எவ்வாறாயினும் ஒழுவில் துறைமுக திறப்பு விழாவுக்கு முன்னர் முதற்கட்ட கொடுப்பனவை வழங்கவும் 2ஆம் கட்ட கொடுப்பனவை பேச்சுவார்த்தை ஒன்றின் மூலம் தீர்மானிப்பது தொடர்பில் முடிவு செய்யப்பட்டது. இதற்கமைய 2013ஆம் ஆண்டு செப்டம்பர் மாத திறப்பு விழாவில் இருவருக்கு ஜனாதிபதியினால் காசோலைகள் வழங்கப்பட்டன. அதாவது இந்த காசோலைகள் அட்டாளச்சேனை பிரதேச செயலகத்தின் வங்கி கணக்குக்குரியவை. காணிகளை இழந்தவர்களுக்கான நட்டுஈட்டு பணத்தினை இலங்கை துறைமுகங்கள் அதிகார சபை அட்டாளச்சேனை பிரதேச செயலகத்தின் வங்கி கணக்குக்கு அனுப்பியிருந்தது. அதற்கிணங்க அட்டாளச்சேனை பிரதேச செயலகத்தினர் 2 காசோலைகளை தயார் செய்து அதனை ஜனாதிபதியின் கரங்களினால் கையளிப்பு செய்து முடித்தனர். மேற்படி காசோலைகள் 2013ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதியிடப்பட்டு வழங்கப்பட்டவை. ஆனால் வழங்கப்பட்ட காசோலைகளை தாமதித்து வங்கியில் வைப்பிலிடுமாறு அட்டாளச்சேனை பிரதேச செயலாளர் சம்பந்தப்பட்டவர்களிடம் பலமுறை கேட்டிருந்தார். பொறுமை இழந்த காணி உரிமையாளர்கள் இதனை வைப்பிலிட முயற்சித்த வேளையில் அட்டாளச்சேனை பிரதேச செயலாளர் குறித்த காசோலைகளை இடைநிறுத்துமாறும் கொடுப்பனவுகளை வழங்க வேண்டாம் எனவும் வங்கிக்கு அறிவித்தார். இவ்வாறு அட்டாளச்சேனை பிரதேச செயலாளர் இதனை தடுப்பதற்கான காரணத்தை தெளிவுபடுத்துமாறு மக்கள் கடிதம் மூலமாக வினவிய போதும் அதற்கும் பொறுப்பான பதில் இதுவரையில் வழங்கப்படவில்லை. இது சம்பந்தமாக எழுத்து மூலம் ஒரு கடிதம் நான் அட்டாளச்சேனை பிரதேச செயலாளருக்கு அனுப்பியிருந்தேன். எனது காசோலைக்கான பணம் வங்கியில் இல்லை என்று எனக்கு எனது காசோலை என்னிடம் திருப்பி வந்திருக்கிறது. இதற்குரிய காரணத்தை தெளிவுபடுத்தி தருமாறு நான் எழுத்து மூலம் ஒரு கடிதத்தை அவருக்கு அனுப்பியிருந்தேன். இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு பதிலும் இல்லாமல், எந்த விதமான ஒரு தகவலும் இல்லாமல் எனக்குரிய பணம் இதுவரைக்கும் கிடைக்காத நிலையில் நான் நடுத்தருவிலே நிற்கின்ற ஒரு நிலைமை எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஏன் காரணம் என்று கேட்டா அரசாங்க காணிங்க பக்கத்தில் அங்கனையும் கொடுத்திருக்கு, இங்கனையும் கொடுத்திருக்கு, நடுவில் இருக்கிற ஆளுக்கு எப்படி மாத்திரம் அரசாங்க பூமி. எவ்வாறாயினும் ஜனாதிபதியினால் வழங்கப்பட்ட காசோலைகளை பெற்றுக் கொண்டவர்களுக்கும் இதுவரையில் பணம் போய் சேரவில்லை. துறைமுக அதிகார சபை டிஎஸ் அவர்களை பணித்த பொழுதும் அந்த 20 பேருக்குரிய கொடுப்பனை வழங்காமலும் அதை கையாளி விட்டு விட்டார்கள். ஒழுவில் துறைமுக நிர்மாணத்துக்காக தமது காணிகளை தாரை வார்த்த இந்த மக்களுக்கு இன்று வரையில் நட்டுஈட்டு பணம் வழங்கப்படாமை மக்கள் மத்தியில் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது. இவ்வாறான நிலைமையில் இந்த செயற்பாட்டின் மூலம் ஏதோ ஒரு மூலையில் மோசடி இடம்பெற்றுள்ளதோ என்ற கேள்வி எழுகிறது. ஒட்டுமொத்தத்தில் இந்த மக்கள் தற்போது 2 கட்ட நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் என்பது மட்டும் உண்மை. கடவுள் வரம் கொடுத்தாலும் பூசாரி அதற்கு இடம் கொடுப்பது இல்லை என்பதற்கிணங்க இந்த விடயம் கையாளப்பட்டுள்ளது. நாங்களும் போய் இந்த ஜனாதிபதி கொடுத்த செக்கு மதிப்பில்லைன்னு எங்களுக்கு எப்படி மதிப்பு தரப்படாது? மக்களுக்கு உறுதி அளிக்கப்பட்டவாறு இந்த நட்டுஈட்டு பணம் பெற்றுக் கொடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கின்றோம். துறைமுகங்கள் அதிகார சபையின் தலைவரே, இது உங்களின் கவனத்துக்கு.